தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ மார்க்கண்டேய மகரிஷி கிட்ட யுதிஷ்டர் கேட்கிறார், இந்த பக மகரிஷிக்கும் இந்திரனுக்கும் நடந்த சம்பாஷணை அதை பத்தி சொல்லுங்கோ அப்படின்றார். அப்போ மார்க்கண்டேயர் சொல்றார், பக ரிஷி அவர் தீர்காயுஸ் உடையவர், அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இந்த பயங்கரமான தேவாசுர யுத்தம் அது முடிஞ்ச உடனே இந்திரன் இந்த 3 லோகங்களுக்கும் அதிபதியாகிறான். அதுக்கப்புறம் மேகம் நன்காக மழை பொழிகின்றது, விளைச்சல் நல்லா இருக்குது, ஜனங்கள்லாம் வியாதி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, தர்மத்தை கடைப்பிடிக்கின்றார்கள். இப்போது இந்திரன் அந்த ஐராவதம் அந்த யானையின் மீது ஏறிக்கொண்டு பல இடங்களுக்கும் போயிட்டுருக்கான். இந்த ஏராளமான நதிகள், செல்வம் நிறைந்த அந்த நகரங்கள், கிராமங்கள், தேசங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டே வரான். இப்போது ஒரு இடத்துல நல்ல அழகான மரங்கள், அதுக்கப்புறம் ஏராளமான மிருகங்கள், பட்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தை பார்க்குறான். உடனே ஐராவதத்திலிருந்து இறங்கி அங்கே போகிறான். அங்கே தான் அந்த பக மகரிஷி இருக்கார். அவர் இந்திரனை வரவேற்று அவருக்கு ஆசனத்தை எல்லாம் கொடுக்கின்றார். இப்போது இந்திரன் அந்த முனிவர்கிட்ட கேட்குறான், நீங்கள் பிறந்து 1,00,000 வருஷம் ஆயிடுச்சு. அதுதான் முதல்லயே சொல்கிறார் பாருங்க மார்க்கண்டேயர், அவர் தீர்காயுளை உடையவர் அப்படின்னு. சிரஞ்சீவிகளுக்கு, ஏன்னா 1,00,000 வருஷம் அப்படின்னா அப்போ காலங்காலமாக அவர் ஜீவித்திருக்கிறார்னு அர்த்தம். சிரஞ்சீவிகளுக்கு என்னென்னலாம் கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்குறார் இந்திரன். நாம் கூட நினைக்கலாம், இந்த பாருங்க, இந்த நீண்ட ஆயுள், சிரஞ்சீவித்தன்மை, சாகாவரம் வேண்டும் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது. அப்போது அந்த பக மகரிஷி சொல்கிறார், வார்த்தையே அன்பில்லாத மனிதர்களோடு வசிப்பது அப்படின்றாரு. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு அன்புன்றதே இல்லை. அது சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை அடுத்த வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், அன்பில்லாதவர்கள் அவங்களோட சேர்ந்து வசிக்கிறது பாருங்க, இதுதான் இருக்கிறதுலேயே பெரிய கஷ்டம் அப்படின்றாரு. அடுத்தது அன்புள்ளவர்களை விட்டு பிரிவது அப்படின்றாரு. இப்போ அன்புள்ளவர்களை விட்டு பிரிவது அப்படின்றது எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் கஷ்டம். ஆனால் அந்த பிரிவு எந்த மாதிரியான பிரிவுன்றது இன்னொரு சிக்கல் இருக்கு இல்லையா? தற்காலிக பிரிவு, நிரந்தர பிரிவு, இல்லை வெளி தேசங்களுக்கு போவது, இல்லை வேற எங்கேயாவது போவது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. அதுதான் சொல்றார், அன்புள்ளவர்களை பிரிவதும் துக்கம் அப்படின்றாரு. அடுத்தது துஷ்டர்களோடு சேர்க்கைன்றாரு. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், சார் துஷ்ட பைய கெட்டவன் தெரியுது, அதுக்கப்புறம் அவனோட ஏன் சேரணும் அப்படின்னு. இதில் நிறைய சிக்கல் இருக்குதுங்க. ஒன்று அவங்க கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சு சேர்க்கை, இன்னொன்று அவங்க கெட்டவங்கன்னு தெரியாத சேர்க்கை. இப்போ பாருங்கள், ஒருத்தர் கெட்டவன்னு தெரியாமல் சேர்ந்துட்டோம், ஐயோ இவன் இவ்வளோ பெரிய கெட்ட பையனா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பிரிஞ்சு வந்துடலாம் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் பிரிந்து வர முடியுமா? சரி, இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அங்கே வாங்க, கெட்டவங்கள்னு தெரிஞ்ச பிறகும் சேர்க்கை. சார் கெட்டவன்னு தெரிஞ்சால் ஏன் சேரணும் அப்படின்னா பாருங்க, சில நேரங்களில் இந்த மாதிரி துஷ்டர்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டிய, செயலாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு வரலாம். அந்த நேரத்தில் ஐயா இவன் கெட்டவன், இவனோடலாம் நான் சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன், இவனோட சேர்ந்து உட்கார மாட்டேன், இவனோட சேர்ந்து இந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சில நெருக்கடிகள் இருக்கலாம், இவங்களோட சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கெட்டவர்கள்னு தெரிஞ்சும் நம்மளால் வெளில வர முடியாது. இதே சிச்சுவேஷன் தான், கெட்டவன்னு தெரியாமல் போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் கெட்டவன்னு தெரிஞ்சாலும் வெளியில் வர முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதை தான் சொல்கிறாரு, துஷ்டர்கள் சேர்க்கை அதுவும் சிரஞ்சீவிகளுக்கு துக்கமான விஷயம் அப்படின்றாரு. அடுத்தது சொல்றாரு, நம்முடைய மக்கள், மனைவி, உறவினர், நண்பர்கள் இவர்களுடைய அந்த மீளா பிரிவு இது துக்கம் அப்படின்றாரு. இது எல்லா காலத்திலும் ஒரே மாதிரியாக தான் இருக்க போகின்றது. அந்த யுகத்தில் மட்டும் இது துக்கம், இந்த யுகத்தில் துக்கம் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அடுத்தது மற்றவர்களுக்கு வசப்பட்டு இருப்பதும் துக்கம் அப்படின்றாரு. அப்படின்னா இது பல காரணங்கள் சொல்லலாம். நண்பர்களை சொல்லலாம், உறவினர்களை சொல்லலாம், இல்லை மனைவி மக்கள் அவர்கள் வசப்பட்டு இருப்பது அப்படின்னு சொல்லலாம். இந்த வசப்பட்டு இருப்பது அவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு இருப்பது அப்படியும் எடுத்துக்கலாம். சில நேரங்களில் சொல்ல முடியாத காரணங்களால்
அவர்களுடைய கட்டளைக்கு அடிபணிவது அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். இதுதான் பிறருக்கு வசப்பட்டிருத்தலும் துக்கம் அப்படின்னு. இதை விட வேற என்ன துக்கம் இருக்குது இந்திரா சொல்லிட்டு இப்போ அந்த பக மகரிஷி சொல்றார், இந்த காசு இல்லாதவன் அவன் மற்றவங்களால ரொம்பவே அவமதிக்கப்படுகின்றான். இதுதான் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அந்த யுகத்திலும் அப்படியா அப்படின்னு. ஏதோ கலியுகத்துல தான் அப்படின்னு நினைச்சிருந்தா மகாபாரதம் நடந்த யுகத்திலும் இப்படித்தான் இருந்திருக்க போல இருக்கு. காசு இல்லை அப்படின்னா யாருமே அவனை மதிக்கிறது இல்லை. இதை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே பெரிய துக்கமா எனக்கு தோணலை அப்படின்றாரு. அதே மாதிரி இந்த சிரஞ்சீவிகள் காலத்தை வென்று ஜீவிக்கின்றார்கள் இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீழான குணத்தை உடையவர்கள் அவங்கெல்லாம் வளர்ச்சி அடைகின்றார்கள். ஆனால் மேலான குணத்தை உடையவர்கள் அவங்கெல்லாம் நாசத்தை அடைகின்றார்கள். இது எவ்வளோ பெரிய துக்கம் தெரியுமா? வெறும் பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இது உனக்கு தெரியாதா இந்திரா அப்படின்றாரு. அதாவது காலப்போக்கில் தேவர்கள், கந்தர்வர்கள், மனிதர்கள், ராட்சசர்கள் இவங்க எல்லாமே மாறிக்கொண்டு வருகின்றார்கள். இப்போ நமக்கெல்லாம் 100 வயசுன்னு சொல்கிறோம். 100 வயசு யாரும் இருக்க போகிறது கிடையாது. ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கவங்களே என்ன சொல்கிறோம்? காலம் ரொம்பவே மாறிடுச்சு, காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு 50-60 வருஷத்துலேயே நாம் இவ்வளோ பார்க்குறோம் அப்படின்னும் போது 1,00,000 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பக மகரிஷி அவர் எவ்வளோ பார்த்துருப்பார். அதை தான் சொல்கிறார். தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள், மனிதர்கள், ராட்சசர்கள் இவங்க எல்லாமே மாறிக்கொண்டு வருகின்றார்கள் அப்படின்றார். இதை விட துக்கம் வேற என்ன இருக்கு அப்படின்றாரு. அப்போ இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? இவர் சொல்கிற மாற்றம் அப்படின்றது ஏற்றம் இல்லை, ஏமாற்றம். மாறுறது நல்லதுக்காக அப்படின்னு சொன்னால் அவர் கவலையப்பட போகிறது கிடையாது. அப்பா மாறிட்டான்ப்பா அப்படின்னு. ஆனால் இங்கே அந்த மாறுதலை அடைவது துக்கத்தை கொடுப்பதுன்றதுனால அப்போ அந்த வர வர மாமியார் கழுத மாதிரி ஆனாலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கெட்டவர்களாக மாறிட்டு இருக்காங்க. நல்லவங்கள்லாம் கெட்டவர்கள் வசப்பட்டு அவங்க பின்னாடி போயிட்டு அந்த கெட்டவர்களால் துன்புறுத்தப்படுகின்றார்கள். அந்த ஏழைகளெல்லாம் அவமதிக்கப்படுகின்றார்கள். இதை விட வேற என்ன துக்கம் இருக்கு இந்திரான்னு கேட்கிறாரு. இந்த மாறுதல் இதுதான் உலகம் முழுக்க காணப்படுகின்றது இந்திரா. ஞானமே இல்லாதவன், அறிவில்லாதவன்லாம் சந்தோஷமாக இருக்கான். ஆனா நல்ல படித்த கல்வி அறிவு பெற்ற மேதாவிகள் அவங்கெல்லாம் துக்கத்தை அனுபவிக்கின்றார்கள். இந்த உலகத்துல இந்த மனுஷ பரப்பு அப்படின்றதே ஏராளமான துக்கம் இதோட தான் இருக்கின்றது அப்படின்றார். இப்போ அடுத்து இந்திரன் கேட்கிறாரு, இப்போ என்னென்னலாம் துக்கம் ஒரு சிரஞ்சீவிக்குன்னு கேட்டுட்டாரு, என்னென்னலாம் சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது ஒரு சிரஞ்சீவிக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால உங்களை மாதிரி சிரஞ்சீவிகளுக்கு எது சுகம் அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்றார். அப்போ பக மகரிஷி சொல்றாரு, யார் ஒருத்தன் இந்த கெட்டவனான நண்பர்களை அடையாமல் இருக்கின்றானோ அது சுகம் அப்படின்றார். கெட்டவனான நண்பர்கள் அப்படின்னா நட்பு அப்படின்னும் போது சில நேரங்களில் நம்ம சில குற்றம் குறைகளை எல்லாம் கூட ஒதுக்கி தள்ளிடுவோம் அந்த நட்பு காரணமாக. இங்கே பக மகரிஷி அதுதான் சொல்றாரு, நண்பர்கள் கெட்டவர்களாக இல்லாமல் இருந்தால் அதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. நண்பன் கெட்டவனாக இருந்தால் அப்படின்னா முதுகில் குத்திட்டு போயிட்டே இருப்பான், இல்லை அவனால் நாம் பெருசாக கஷ்டப்படுவோம். அதனால தான் நண்பர்கள் கெட்டவர்களாக இல்லாமல் இருந்தால் அது சுகம்னு சொல்கிறாரு. அடுத்தது ஆச்சரியமான விஷயம் சொல்கிறாரு, யார் ஒருவன் தன்னோட வீட்டில் பகல் நேரத்தில் அந்த பகலோட 8வது பாகத்திலேயோ அல்லது 12வது பாகத்திலேயோ கீரையை மட்டுமாவது சமைச்சு சாப்பிட்றானோ அவனுக்கு அதை விட என்ன சுகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன சார் கீரையை சமைச்சு சாப்பிட்டா அப்படின்னா இல்லை, கீரையை மட்டுமாவது அப்படின்னு சொல்கிறாரு. பகலின் 8வது பாகம் அல்லது 12வது பாகம். எதுக்காக இந்த மட்டுமாவது அப்படின்றது முக்கியமாக பார்க்கணும்னா, நீங்கள் வேற எதுவுமே இல்லை அப்படின்னாலும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவதற்கு ஏதோ இருக்கின்றது, இது போதும் சுகம் அப்படின்றார். இதை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. எவனோட விஷயத்தில் நாட்கள் எண்ணப்படுவதில்லையோ அது சுகம் அப்படின்றாரு. அதே மாதிரி தன்னோட வீட்டில் ஒரு கீரையாவது அதை சமையல் செஞ்சு சாப்பிட்றவனுக்கு அதுதான் சுகம். அடுத்தவனை நம்பி இல்லாமல் தன்னுடைய சம்பாத்தியத்தில் கிடைச்ச ஒரு பழமோ கீரையோ
அதை தன்னோட வீட்டில் வந்து கௌரவத்தோட சாப்பிட்றான் பாருங்க, அதுதான் மிகச்சிறந்தது அப்படின்றாரு. இப்போ புரியுதுங்களா? அந்த கீரை மட்டுமாவது அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம், தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் சொந்தமாக உழைச்சி ஒரு பழமோ இல்லை ஒரு கீரையோ நீங்கள் வந்து அடுத்த ஆட்டையை போட்டு திருடி ஊரை ஏமாற்றி அப்படியே மிகப்பெரிய விருந்து சாப்பிட்றத விட சொந்தமாக உழைச்சி ஒரு கீரை, ஏன்னா இருக்கிறதுலே விலை குறைந்தது வந்து கீரை, அதனால தான் கீரை மட்டுமாவது அப்படின்னு இங்கே சொல்லப்படுகின்றது. ஏன்னா கீரை வந்து எங்கே ஒன்றா விளையக்கூடியது, அதனால் கூட அது வந்து ரொம்ப விலை கம்மியாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து எங்கேயுமே வந்து கீரை விளையும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் கீரை அப்படின்றது வந்து தானாக முளைச்சிருக்கும். நிறைய கீரைகள், பல கீரைகள் பெயர் கூட நமக்கு தெரியாது, அதனுடைய பிரயோஜனம் கூட நமக்கு தெரியாமல் இருந்தது. அதனால தான் அந்த கீரை மட்டுமாவது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அடுத்தவனுடைய வீட்டில் சாப்பிட்றவன், அதுக்கப்புறம் மற்றவங்களால அவமதிக்கப்படுகின்றவன், சாப்பாடு எவ்வளோதான் ஒஸ்தியாக இருந்தாலுமே அது நல்லதாகாது அப்படின்றாரு. இப்போது அடுத்த வீட்டில் போயிட்டு நல்ல பெரிய விருந்து கொடுக்குறாங்க, ஆனாலும் உங்களை மதிக்கிறது இல்லை, சீ அப்படின்னு பார்க்குறான்னு சொன்னால் அந்த சாப்பாடு நமக்கு இனிக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பல பேர் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. நீ என்ன வேணா சொல்லியோ, எனக்கு கொடுக்கறத கொடுத்துரு அப்படின்னு போயிடுறாங்க. அது வேறு விஷயம். அவங்களெல்லாம் வந்து மனுஷர்கள் அப்படின்ற கணக்கிலேயே சேர்க்க முடியாது. அதான் சொல்கிறார். அதனால் எந்த ஒரு மனுஷன் நாய் மாதிரி பேராசையோட அடுத்தவங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறானோ அதையெல்லாம் பெரியோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதெல்லாம் ஒரு சாப்பாடே கிடையாது அப்படின்றார். அதே மாதிரி எவன் ஒருவன் அந்த விருந்தாளி, வேலைக்காரர்கள், அதுக்கப்புறம் பித்ருக்கள், இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கின்ற அந்த சாப்பாடு அதை சாப்பிட்றானோ அதுதான் பெரிய சுகம் அப்படின்றாரு. இந்த விருந்தாளிகள் அவங்களுக்கு உணவு பரிமாறி விட்டு அதுக்கப்புறமா என்ன மிஞ்சி இருக்குதோ அதை சாப்பிட்றோம் பாருங்க, அந்த மாதிரி ருசியுள்ள ஒரு ஆகாரம், அந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான ஆகாரம் வேற எதுவுமே இல்லை அப்படின்றார். அதாவது விருந்தாளிகளுக்கு உணவிடுவது, விருந்தாளிகள்னால் நமக்கு ஒன்றே நம்ம சொந்தக்காரங்க தான் ஞாபகம் வரும். அப்படி இல்லைங்க. விருந்தாளிகள், அதிதிகள் அப்படின்னா அந்த தேதி நேரங்காலம் இல்லாமல் வரவங்க, அதுதான் வந்து விருந்தாளி அப்படின்னு சொல்கிறது. வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள விருந்தாளியாக நம்ம ஏற்றுக்கணும். என் மாமா, இவர் வந்து ஒன்று விட்ட மச்சான், இவர் வந்து எங்கள் பெரியம்மா, இவங்க மட்டும்தான் விருந்தாளின்னு கிடையாது. ஆனால் இன்றைக்கு வந்து விருந்தாளிகள் அப்படின்னா சொந்தக்காரங்க அப்படின்ற அர்த்தத்தில் தான் ஆகிப்போச்சு. அப்படி இல்லை. நம்மை நாடி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விருந்தினராக ஏற்று உபசரிக்க வேண்டும். இதுதான் நமது கலாச்சாரம். ஆனால் இன்னைக்கு சொந்தக்காரங்களே வீட்டில் ஒருத்தருக்கு யோசிச்சுக்கிறோம் நம்ம. அதே மாதிரி ஒரு அதிதி அவர் எத்தனை சோற்று உருண்டைகளை சாப்பிட்றாரோ ஒவ்வொரு சோற்று உருண்டைக்கும் 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்றாரு. ஒரு விருந்தாளி அவர் வந்து 10 கவளம் சோறு சாப்பிட்றாரு, நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ 10,000 பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, இளமை காலத்தில் நீங்கள் செஞ்ச பாவம் எல்லாம் நிச்சயமாக நீங்குகிறது அப்படின்றார். தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இருப்பதிலேயே ரொம்ப கொடுமையான நோய் எது அப்படின்னா பசி. அந்த பசியை போக்குவது அப்படின்றது வந்து மிகப்பெரிய தர்மம். ஏன்னா அந்த பசி அதிகமாகிடுச்சு, சுத்தமாக உணவே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒருத்தனுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுகின்றது. அப்போ அந்த உயிரையே நாம் காப்பாற்றுகிறோம் இல்லையா? அதனால தான் வந்து அந்த பசியை போக்குவது ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஜோக் சொல்லுவாங்க, தினமும் வந்து நான் 4 பேருக்கு சோறு போடுறேன். அப்படியா? யார் இந்த 4 பேர் அப்படின்னா, யார்? என் புருஷன், எங்கள் மாமியார், என் பசங்க 2 பேர் அப்படின்வாங்க. அது கிடையாது. யாருன்னே தெரியாமல் வரவங்க, திடீர்னு வந்து நிற்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து உணவு பரிமாற வேண்டும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் எதிர் வீட்டில் இருந்த ஒருத்தர், அவர் வந்து ராத்திரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது சொல்கிறோம் இல்லையா அந்த பிச்சைக்காரர்கள் அப்படின்னு, அவங்களோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து சாமியார் மாதிரி வரவங்க, இப்படி யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் வந்து அவர் சாப்பிடுவார். சில நாள் அதாவது இந்த மழை பெஞ்சிட்ருக்கோம், அந்த மாதிரி நேரங்களில் யாரும் கிடைக்கலன்னா மனுஷன் ராத்திரி சாப்பிடவே மாட்டார். ஆனால் இன்றைக்கி இரு ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், அவன் வரத்துக்கு முன்னாடி நம்ம முதல்ல சாப்பிட்டுடணும் அப்படின்ட்டு நம்ம முடிச்சிடணும். கலிகாலம் வேறு எப்படி இருக்கும்?
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.